இந்த வாரம் வெளிவரக்கூடிய படங்கள் என்ன அப்படின்றதும் அதுல இருந்து எதிர்பார்க்கிற மாதிரியான நச்சின சில விஷயங்கள் என்னன்றதும் பார்க்க போறோம். அந்த வகையில இந்த வாரம் வெளிவரக்கூடிய படங்கள்ல டிசம்பர் 1ஆம் தேதியே வெளிவரக்கூடிய திரைப்படம் ஷைத்தான். ஷைத்தான் திரைப்படத்துல இருந்து எதிர்பார்க்கிற மாதிரியான பாயிண்ட் அப்படின்னா விஜய் ஆண்டனி தான். விஜய் ஆண்டனியோட நடிப்புல இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய நான், சலீம், இந்தியா, பாகிஸ்தான், பிச்சைக்காரன் ஆகிய 4 படங்களுமே பிச்சிட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா கடைசியா வந்த பிச்சைக்காரன் தெலுங்குலயும் பெரிய ஹிட் ஆனதால ஷைத்தான் ஒட்டுமொத்தமா 1300 திரையரங்கங்கள்ல வெளியாகுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பெரிய ஹீரோக்களுக்கு தான் இது வரைக்கும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. 1300 திரையரங்கங்கள்ல 5வது படத்திலேயே ஒருத்தர் ரிலீஸ் பண்றாரு அப்படின்னா பா அப்படின்னு விஜய் ஆண்டனி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் ஆண்டனி அந்த சக்சஸா ஷைத்தான்ல தக்க வச்சுக்கிறாரா அப்படின்னு பாக்குறதுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி இயக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை ஏற்கனவே வெளியிட்டு இருக்கக்கூடிய 8 நிமிஷம் அதிகரிச்சிருக்கு. விஜயலட்சுமி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும்போது யார் அந்த விஜயலட்சுமி அப்படின்னு அந்த 8 நிமிஷம் எல்லாரையுமே யோசிக்க வச்சிருக்கு. படத்துடைய 8 நிமிஷத்தை பார்த்தாச்சு. அடுத்து எப்படி இருக்கும் படம் அப்படின்ற ஹைப் கிரியேட் ஆயிருக்கிறதே இந்த படத்துக்கான பலமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. சோ இந்த ஹைப்பை படம் தக்க வச்சுக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கும் ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க. இதே போல இந்த வாரம் வெளிவரக்கூடிய மற்றொரு திரைப்படம் அப்படின்னா மாவீரன் கிட். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2ஆம் தேதி வெளிவருது. மாவீரன் கிட்ல எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயம் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி, எக்கச்சக்க கெமிஸ்ட்ரி இருக்கு. படத்துல பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு விஷாலும் சுசீந்திரனும் 3வது முறையா இணையறாங்க. ஏற்கனவே அவங்க 2 பேரும் இணைந்திருந்த வெண்ணிலா கபடி குழு, ஜீவா ஆகிய திரைப்படங்கள் ரசிகர்கள் மனசுல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதால 3வது முறையா இந்த கெமிஸ்ட்ரிக்கு வெற்றி கிடைக்குதா அப்படின்னு பாக்குறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி விஷ்ணு விஷாலுக்கும் ஸ்ரீதிவ்யாவுக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, இவங்க 2 பேரும் மீண்டும் 2வது தடவையா இணையறதால அவங்க 2 பேருடைய பேர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதே போல விஷ்ணு விஷால், சுசீந்திரன், இமான் கூட்டணியிலையும் ஜீவா படத்துக்கு அப்புறமா இந்த படத்துடைய பாடல்களும் ஓரளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கிறதால இப்படி எக்கச்சக்கமான பேர் மீண்டும் இணைஞ்சிருக்காங்க. சோ இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து மாவீரன் கிட்ட மேல தூக்கிட்டு போதா அப்படின்னு பாக்குறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல மாவீரன் கிட்டோடைய கதைக்களம் வித்தியாசமா இருக்கும். ஒரு மாதிரி பீரியாடிக் பிலிமா நிறைய தத்துவார்த்த விஷயங்களை பேசும் அப்படின்றத படத்துடைய ட்ரைலரும் டீசரும் சொல்லியிருக்கிறதால படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்திபன்லாம் ரொம்ப சீரியஸான கேரக்டர் நடிச்சிருக்கிறதும் படத்துக்கான பலமா பார்க்கப்படுது. இந்த 2 படங்கள் மட்டும் இல்லாம இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா அழகென்ற சொல்லுக்கு அமுதா அப்படின்ற ஒரு படம் நாகராஜன் இயக்கத்துல வெளிவருது. முழுக்க முழுக்க புதுமுகங்களுடைய முயற்சி இந்த படம். அது மட்டும் இல்லாம போகனுடைய இயக்கத்துல பழைய வண்ணாரப்பேட்டை அப்படின்னு ஒரு திரைப்படம் வருது. இதுல ஏற்கனவே நம்ம பார்த்து பழகின நிறைய முகங்களும் இருக்காங்க. இந்த 2 படமும் ஏதாவது ஒண்ணு கூட சர்ப்ரைஸ் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதால இந்த 4 படங்களையும் தமிழ் சினிமா இந்த வாரம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு சில டப்பிங் படங்களும் வருது. சோ 5 படம் கிட்டத்தட்ட வரதால இந்த வாரமும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய விருந்து காத்திருக்கு.